இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், அதான் வர சொன்னேன். என்ன அத்தை? அது ஒண்ணும் இல்ல அயலி, நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்க 2 பேருக்கும் முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்னதான் நீங்க எங்க குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்க இல்லைன்னாலும் இப்ப நீங்க இந்த வீட்ல தானே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எந்த குறையும் வைக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கோம். என்ன சொல்றீங்க? ஐலி, இவங்க இவ்ளோ நல்லவங்களாம் கிடையாது, ஏதோ தப்பா இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. திடீர்னு குடும்பமா சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அப்போ நம்ம மேல இவங்களுக்கு டவுட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த கபிலன் தான் எதையாவது கிளப்பி விட்டு இப்படி சொல்ல வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நாம எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சாகணும். என்ன பண்றது? வேற வழியே இல்ல. இவங்க ரோட்ல தான் போய் இவங்கள சமாளிக்கணும். விஷயத்த சொல்லிட்டு பதில் சொல்லுவீங்கன்னு நாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். நீங்க என்ன 2 பேரும் தனியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, இந்த கல்யாணத்துக்கு உங்களுக்கு ஓகே தானே? ஐலி எதையோ ஸ்டார்ட் பண்ணிட்டா, நாமளும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணிர வேண்டியதுதான். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் கொஞ்ச நேரம் எதுவும் புரியாம யோசிச்சுட்டு இருந்தோம். என்னதான் எங்களை உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் எங்களுக்கு இப்படி ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்க பாருங்க. நீங்க தெய்வம் அத்தை, நீங்க தெய்வம். என் குடும்பத்துக்கு பயந்துதான் நாங்க அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா எங்களுக்கு நீங்க முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சு எங்களை உங்க குடும்பத்துல ஒரு ஆளா பாக்குறீங்க பாருங்க. உங்க மனசு இருக்கே, நீங்க என்னோட அத்தை இல்ல, அம்மா. அம்மா பாத்தீங்களாங்க, இவ்வளவு நாள் நமக்குன்னு யாருமே இல்லன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பாருங்க, அத்தை நம்மள அவங்க புள்ளையா நினைச்சதுனால தானே நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்காங்க. நீங்க எங்களை இவ்ளோ சீக்கிரம் ஏத்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்க எல்லாருக்கும் நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். எங்களை உங்க குடும்பத்துல ஒரு ஆளா மதிச்சு முறைப்படி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டு பெரியவங்க எல்லாம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்.